தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் முதல்வராக பதவியேற்ப இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடக்கக்கூடிய அனைவரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கலாங்க. அதாவது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாங்க. தமிழக வெற்றி கழகமானது தற்போது வெற்றி பெற்று இந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இப்போ நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காட்சி பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கண்குள்ளா காட்சியா கண்டிப்பா மக்கள் மனதில் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அனைவரும் எதிர்பார்த்த அந்த விஷயமானது இன்று காலை 10 மணி அளவில் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. முதல்வர் ஆன உடனே விஜய் அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து இந்த 2 திட்டங்களுக்கு தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தமிழக முதலமைச்சராக விஜய் காலை 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார். இப்படி விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதும் தனது முதல் கோப்பில் எந்த திட்டத்திற்காக கையெழுத்து இடுவார் என்பதுதான் தற்போது தமிழகத்துல ஹாட் டாபிக்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. 2016 ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற போது 500 மதுக்கடைகளை மூடல், 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 5 திட்டங்களில் முதலில் கையெழுத்து இட்டதாக சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலில் பதவி ஏற்ற போது முதலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் ரூபாய் 4000 கொரோனா நிதி உதவி, ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 திட்டங்களில் கையெழுத்து இட்டதாகவே சொல்லப்படுது. அந்த வரிசையில தற்போது ஜெயித்து இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜய் அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தவேகாவின் இந்த மாபெரும் வெற்றிக்கு பெண்களின் வாக்குகள் முக்கிய காரணமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா அவர்களை கவரக்கூடிய விதமான அறிவிப்பு தான் முதல் திட்டமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டத்தில் விஜய் முதலில் கையெழுத்து இடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் கையெழுத்து இடுவார் அப்படின்னு கூட சொல்லப்படுது. விஜயின் முதல் கையெழுத்து பெண்கள் மற்றும் ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வகையில இருக்க போகுது அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் உறுதியாகவே தெரிவிக்கின்றனர். பதவியேற்பு விழா முடிந்த கையோடு கோட்டைக்கு சென்று விஜய் போட போகும் அந்த முதல் கையெழுத்தை பார்க்க ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தமிழக வெற்றி கழகமானது தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஜெயித்த உடனே போடக்கூடிய அந்த கையெழுத்து யாருக்காக இருக்க போது, அந்த கையெழுத்தால் யாருக்கெல்லாம் நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போடக்கூடிய கையெழுத்து மகளிருக்காக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மகளிர் உரிமை தொகையை கண்டிப்பா விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. காலையிலே வந்த அதிர்ச்சி செய்தியாக இந்த விஷயம் வெளியாகி வந்திருக்குங்க. முந்தைய திமுக அரசு மே மாதம் வரையிலான தொகையை ஏற்கனவே வங்கி கணக்குகளில் செலுத்திவிட்ட நிலையில அடுத்த மாதத்திற்கான தொகை எப்போது மற்றும் எவ்வளவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்த விவாதங்கள் தொடங்கி இருக்கின்றனர். இன்று விஜய் தலைமையில புதிய அரசு பதவி ஏற்க உள்ள நிலையில அமைச்சரவை ஒப்புதல் பெற்ற பிறகு அடுத்த மாதமே இந்த உரிமை தொகை 2500 உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த உயர்வு நடைமுறைக்கு வராவிட்டால் வழக்கம் போல 1000 ரூபாய் தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் நடப்பதற்கான ஒரு முக்கியமான அறிகுறி இருக்கு அப்படின்னே தெரிவிக்கின்றன. குடும்ப தலைவர்களுக்கு ஏற்ற ஒரு திட்டமாக இந்த திட்டம் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு வீட்டு செலவுக்காக அவங்களுடைய செலவுக்காக கண்டிப்பாக இந்த பணம் இறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த உதவித்தொகை கண்டிப்பா தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக போட போகிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் கண்டிப்பா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. தவேக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் இன்று அமர்ந்த உடனே போடக்கூடிய முதல் கையெழுத்து
பெண்களுக்காக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு பெண்கள் மத்தியில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரை மற்ற தலைவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றம் இன்று காலை 10 மணி அளவில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்கக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது. மக்கள் எதிர்பார்த்த மாற்றமானது கண்டிப்பாக இப்ப கிடைத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது விஜய் அவர்கள் 108 இடங்களை பிடித்திருந்தாலும் முதலமைச்சர் சீட்டில் அமர்வதற்கு நிறைய சவால், நிறைய நெருக்கடிகள் கடந்த ஒரு வாரமாகவே சந்தித்து வந்திருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. தற்போது வந்த தகவல் படி விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்களுக்காக போடக்கூடிய அந்த கையெழுத்தாக மட்டுமே இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் நிச்சயமாக வெளிவந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயமானது தாவேக கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் இருந்து வந்த தகவலாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது இன்று காலை 10 மணி அளவில் தாவேக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் அமர்வதற்கு பதவி ஏற்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் நிச்சயமா எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே மக்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுவாரா இல்லையா, முதல் கட்ட கையெழுத்தாக என்ன செய்ய போகிறார், அரசியல் களத்துல அடுத்த கட்ட முடிவாக என்னென்ன விஷயத்தை மாற்ற போகிறார் என்ற கேள்வி மக்கள் மனதுல கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அனைவரும் காத்திருந்த ஒரு முக்கியமான விஷயமாகவே தாவேக தலைவர் இன்று பல சவால்களை தாண்டி, பல சூழ்நிலைகளை தாண்டி, பல நெருக்கடிகளை தாண்டி இந்த அரசியல் களத்துல இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த அரசியல் களத்துல வெற்றி பெறுவதற்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பல சூழ்நிலைகளை சந்தித்து கண்டிப்பாக வந்திருக்கலாம். இந்த அடிப்படையில மக்கள் முன்னிலையில தாவேக தலைவர் முதலமைச்சர் சீட்டில் அமரக்கூடிய அந்த காட்சியின் போது கண்டிப்பாக அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து பெண்களுக்காக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்துல தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக காத்திருந்து நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் படி கண்டிப்பாக அவர் போடக்கூடிய கையெழுத்து மக்கள் உரிமை தொகைக்காக மட்டுமே இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 10 மணி அளவில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய இந்த சூழல் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இருக்க போகுது. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.